ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டைல் குக்கீஸில் எபிசோட் 2ல் நம்ம நான்கட்டாய் எப்படி பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்கட்டாய் குக்கீஸ். ஓகேங்களா, நான்கட்டாய் குக்கீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் நான் வந்து 1/2 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப் வந்து நம்ம நார்மல் சுகர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஜலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து 50 கிராம். அடுத்தது ரவை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சும்மா ஒரு பிஞ்சு, ஒரு 1/8 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ப்ளஸ் வந்து 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதை வந்து நல்லா நம்ம ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது கூட வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, 1/2 கப்பு நெய். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான்கட்டாய் பிஸ்கெட் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சீவ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம நெய் போட்டு பிசையணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசைவோமோ, டோ பிசைவோமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு மெல்டட் நெய் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அட்ஜஸ்ட் மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து ரொம்ப அதை பிடிக்கிற அளவுக்கு பதம் இல்லைன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் மைதாவாகட்டும், இந்த கடலை மாவாகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட் வாங்குவோம், ஒரு பிராண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும். இன்கேஸ் உங்களால் பிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து மெல்டட் பட்டரு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பிசையும் போதே நமக்கு தெரியும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் நமக்கு நெய் தேவைப்படுமா வேண்டாமான்றது. ஓகே, நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பண்ணணும். பட் ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் மெல்டட் நெய் தேவைப்படுது. ஸோ நான் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் நெய் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மொத்தம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போது இதை நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் மெல்டட் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஓகேங்களா, நல்லா இது பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் இன்கேஸ் பாத்திரத்துலேயே பண்ணிங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணலாம். நான் வந்து பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிவிட்டேன். பேக்கிங் ட்ரே. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் வந்து கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து உருண்டை பிடிச்சி ஜஸ்ட்டு வந்து தம்பில் வந்து, அதாவது நம்மளுடைய தம் ஃபிங்கர் ஆகட்டும், நம்மளுடைய இதுவாகட்டும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆகட்டும், எதுலையாவது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக வரணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, ஒரே மாதிரி லேடர் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுக்கிறேன். இல்லை இன்னும் பர்ஃபெக்டாக வரணுன்னா கிராம் கணக்கு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். இப்போது நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டைல் குக்கீஸ்க்கும்
வீட்டில் செய்கிற குக்கீஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஸ்டைலில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து பட்டர் இருக்குது இல்லையா, இப்போ இதில் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து குக்கீஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்டர் வந்து மார்ஜரின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மார்ஜரின்னா ஒன்றும் கிடையாது, பட்டர் வந்து டெய்ரி ஃபேட், பட் அது வந்து வெஜிடபிள் ஃபேட் ஒரு விஷயம். ரெண்டாவது அதுக்கு வந்து ஸ்டெபிளைசிங் வந்து அதிகம். ஸோ ஓகேங்களா, ரெண்டாவது வந்து அமோனியா ஆட் பண்ணுவாங்க. அமோனியா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மெயினாக க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இது 2ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அமோனியா வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஓகேங்களா, அதுதான். ஸோ மெயினான க்ரன்ச்சினஸ்க்கு அமோனியா வந்து ஃபஸ்ட்டு திங். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பேக்கிங் வந்து நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு எபிசோட் 1லேயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஓடிஜியில் 2 மேலே கீழே 2 காயிலும் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து காயில் ஆன் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருந்தால் அதில் மேலே ஒரு ராட் இருக்கும், கீழே ஒரு ராட் ஆனில் இருக்க மாதிரி இருக்கும், சென்டரில் பூ போட்ட மாதிரி இருக்கும், அப்படின்னா ஃபேன் ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஓடிஜி பற்றி வேணும்னா என்னுடைய டே 3 கிளாஸில் போய் பாருங்கள், நான் கார்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலாக இது பேக் பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன். எதுக்காக நம்ம 2 காயில் ஆன் பண்ணுறோம்னா மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வரத்துக்கு தான் மேலே இருக்க காயில் ஆன் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, எனக்கு இது எதுவுமே தெரியல அப்படின்னா சேஃபர் சைட் நீங்கள் வந்து கீழே இருக்க இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து நான்கட்டாய் அந்த குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பேக் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சென்டரில் வந்து நான் பிஸ்தா ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் பாதாம் அது மாதிரி ஆட் பண்ணலாம், பட் நான்கட்டாய்க்கு பிஸ்தா ஸ்லைஸ் தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் பிஸ்தா ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எதெல்லாம் கொஞ்சம் அன்இவனாக இருக்கோ அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம 160 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன், டபுள் காயில் ஆனில். நார்மலாக நான்கட்டாய் வந்து மேலே கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும், மேலே ப்ரௌனிஷாகவும் இருக்கும். ஸோ நான் ப்ரௌனாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து மேலே ஒயிட்டாக இருந்தால் பரவாயில்லன்னா பேக் மோடில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டபுள் காயில் ஆன்னா டோஸ்ட்டுன்னு இருக்கும், அதுதான் டபுள் காயில் ஆன். இன்கேஸ் பேராக இருந்தால் டோஸ்ட் மோட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே மட்டும் வேணும் அப்படின்னா பேக் மோட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இவ்வளோ தான். ஸோ இதுக்கு நீங்கள் 2த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் பிஸ்தா ஸ்லைஸ் வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கீஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, மேலெல்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் இது வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நான் கூலிங் ரேக்கில் வச்சு கம்ப்ளீட்டாக நான் கூல் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்லேயோ இல்லை குக்கி ஜார்லேயோ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய நான்கட்டாய் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கீழே வந்து ப்ரௌனிஷாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பேக் ஆகிடுச்சா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே இருக்கிறத லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஓகே, தீஞ்சிடும் மீன்ஸ் கீழே அடியில் கருப்பாயிடும். ஓகே, ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ரெண்டாவது வந்து இதில் கண்டிப்பாக வந்து நல்லா ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குக்கி ஜார்லேயோ பாக்ஸ்லேயோ ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகும்னா உள்ளே அந்த சூடு இருந்ததுன்னா நமுறாயிடும். ஓகேங்களா, பட் இதில் க்ரன்ச்சினஸ் நமக்கு கம்மியாக இருந்தாலும் பிகாஸ் நம்ம அன்வான்டாக நம்ம நிறைய இந்த ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாததுனால க்ரன்ச்சினஸ் கம்மியாக இருந்தாலும் இது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நமக்கு டிட்டோ வந்து மார்க்கெட் ஸ்டைலில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கும். க்ரன்ச்சினஸ் மட்டும் தான் லைட்டாக தான் கம்மியாக இருக்கும், அதுவுமே ஓரளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ மற்றபடி டேஸ்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டைலில் மார்க்கெட்டில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பெட்டராகவே இருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லை, என்னோட இதில் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் போயிருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் வந்து என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, இன்னும் நான் நிறைய ரெசிபீஸ் நிறைய பேக்கிங் குக்கிங் ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.